நடிகர் ரவி மோகன் பணிப்பெண்களை வீட்டிற்குள் சிறை வைத்ததாக கூறி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்திருக்கிறது. நேரில் சென்ற போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்ன? இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். வித்யா, சொல்லாரு. நடிகர் ரவி மோகன் இருக்கார்ல, அவர் அவரோட வீட்டில் வேலை செஞ்ச 2 பணிப்பெண்களை வீட்டுக்குள்ளேயே சிறைபிடிச்சு வச்சதா ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. ஏன் அருண் அவங்கள வீட்டுக்குள்ளேயே சிறைபிடிச்சு வச்சாங்க? என்ன விஷயம்? அதுக்கான காரணத்தை இப்ப சொல்றேன். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நடிகர் ரவி மோகனுக்கு எந்த ஒரு விளம்பரமுமே தேவையில்லை. ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இவர் இவரோட வீடு இப்போ நீலாங்கரையில் இருக்குது. இவரோட வீட்டில் 2 பணிப்பெண்கள் வேலை செய்கிறாங்க போல். அதாவது வேலைக்கு வருவாங்க இல்லையா, ஹவுஸ் கீப்பிங், அந்த மாதிரி 2 பேர் வேலை செய்கிறாங்க போல். அப்படி வேலை செய்ய போனவங்க 2 பேர் வீட்டுக்கே திரும்ப வரலையா. பணிப்பெண்களோட வீட்டில் குடும்பத்தினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அச்சோ போனவங்களை இன்னும் காணாமே, அவங்க கூட ஒரு பையன் வேற போயிருக்கானா, அவனையும் திரும்ப காணும், 3 பேர்த்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு காவல் கட்டுப்பாட்டுத்துறைக்கு இந்த மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்க சரி நாங்கள் உடனே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீலாங்கரை போலீஸார் உடனே ரவி மோகன் வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் அவர் அவங்க தரப்புல இருந்து பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க. அதாவது ரவி மோகன் வீட்டில் அந்த பணிப்பெண்கள் 2 பேருமே திருடிட்டாங்களாம். ஏதோ ஒரு பொருளை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 2 பெண்களையும் அவங்களோட பையனையும் சேர்த்து வீட்டிலேயே சிறைபிடிச்சு வச்சிருந்திருக்காரு. போலீஸ் போய் கேட்டது உடனே இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க, அவங்கள விசாரிக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி மோகன் தரப்புல இருந்து போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயெல்லாம் சிறைபிடிச்சு வைக்கக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது அவங்க மேலே சந்தேகம் இருக்குது, அவங்க திருடிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை போலீஸ் ஸ்டேஷனில் புகாராக தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அவங்கள நீங்களே தண்டனை கொடுக்கறது, நீங்களே சட்டத்தை கையில் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திட்டு அந்த 2 பெண்களையும் அவங்களோட மகனையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இது குறித்து ரவி மோகன்ட்டையும் உங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் காவல் நிலையத்துக்கு நேரில் புகார் கொடுங்க, ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் அங்கே கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவி மோகன் எதுவும் புகார் கொடுத்தாங்களாரும்? ஆமாம், இது தொடர்பாக நடிகர் ரவி மோகன் அவர்களின் மேலாளரான கோகுல் அப்படிங்கிறவர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரவி மோகன் அவர்களோட வீட்டு லாக்கர்ல இருந்து 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு டைமண்ட் செயின் திருடு போனதாக கூறியிருக்காரு. இது யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் பணியாற்றி வரக்கூடிய 2 ஓட்டுநர்கள், அதாவது டிரைவர் மேலேயும் ஒரு பிஏ மற்றும் பணிப்பெண் மட்டும் இல்லாமல் அவங்களோட மகன் மேலே, அதாவது மொத்தம் 5 பேர் மேலே சந்தேகம் இருக்கிறதா புகார் அளிச்சிருக்காங்க. இது தொடர்பாக நீலாங்கரை போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சுட்டு வராங்க. முழு விசாரணைக்கு அப்புறம் தான் என்ன உண்மை, யார் திருடினது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். அதாவது இந்த மாதிரியான நடிகர்கள் வீட்டில் பணிப்பெண்கள் திருடுறது அப்படிங்கிற சம்பவம் இது உண்மையான்னு தெரில. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவிலேயே நிறைய பேர் வீட்டில் நடந்திருக்கு. அதை நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் உட்பட பல்வேறு நடிகர்கள் வீட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இந்த சம்பவம் உண்மையா, அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யா குமார். நான் உங்கள் அருண் பாண்டியன்.